ஹாய் கைஸ், இன்றைக்கி காலையில் பூரிக்கு தான் மாவு பிசைஞ்சிருந்தேன். நம்ம வந்து மாவு அரைக்கும் போதே அது கூட இந்த மில்லட் எல்லாமே சேர்த்து அரைச்சிரோமா. ஸோ நம்ம மாவு பிசையும் போது அப்படியே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ரா சில பேர் வந்து வாழைப்பழம் அப்புறம் பால் இதெல்லாம் ஊற்றி பிசைவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறது ப்ளைனாக மாவு பிசையதோடு வச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் டைமில் இந்த புதுசாக இந்த பானை வாங்கியிருந்தோமா. ஸோ இதில் தான் இதுக்கப்புறம் சமைக்க போகிறோம். பித்தளை யூஸ் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது, பட் கழுவுறது தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து இன்றைக்கி குருமா வச்சேன், நல்லா இருந்துச்சு. அது ஃப்ரை பண்ணும்போதே அந்த வாசம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காசரக்கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி அதோடு விட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பருப்பு கீரை வாங்கி, அதையும் இன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன். நமக்கு வந்து கீரை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது ஒரு கீரை கூட கிடைக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஏரியாவில் 20 ருபீஸ் தான் கீரை விற்பாங்க ஒரு கட்டு. இப்போ எல்லாமே 30 ரூபா ஆகிடுச்சு. எந்த கீரை எடுத்தாலும் 30 ரூபா தான். சைஸு சின்னதாகிடுச்சு, பட் ரேட் மட்டும் ஹெவி ஆகிடுச்சு. உங்கள் ஊரில் என்ன ரேட் விற்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.